அனாதைகள் எப்படி தூங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று இசை ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த கவிதையில் அனாதைகள் தங்களுடைய இரு கைகளையும் தலைக்கு பின்னால் வைத்து ஒரு மாதிரியாக உருக்களித்து படுத்து தூங்குகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் அனாதைகள் படுத்து தூங்குவதற்கு என்னென்ன இடங்கள் இருக்கின்றன என்று ஒரு கவிஞன் கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு ஒரு ஏசி அறையிலோ ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளோ நாம் எல்லாவற்றையும் நாம் ரொம்ப பெரிய யோகியங்கள் மாதிரி இன்றைக்கி மேடை போட்டு பேசுகிறோம். ஆனால் நாம் இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிற தீமைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. முதல்ல ட்ரெடிஷ்னலாக மரபு ரீதியாக இருந்த நம்முடைய ஓட்டு வீடுகள், நம்முடைய கூரை வீடுகள், இது எல்லாத்தையும் நம்ம படித்து ஒரு வேலைக்கு வந்த உடனே அதை முதல்ல செஞ்ச விஷயம் அது எல்லாத்தையும் இடித்தது தான். அந்த எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் இருக்கும். திண்ணை உள்ள ஒரு வீட்டில் வழிப்போக்கர்கள், பயணிகள் யார் வேண்டுமானாலும் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். அவர்கள் என்ன ஜாதி, என்ன மதம் எதுவும் விசாரணைக்கு உட்பட்டது இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் வெளியில் வந்து எட்டி பார்த்துவிட்டு யாரோ ஒரு பயணி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் காலையில் 11 மணி என்றால் ஒரு சொம்பு மோர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் அவர் உட்காந்துக்கிறாருன்னா இவங்க சாப்பாட்டில் அவருக்கும் ஒரு பிளேட் சாப்பாடு உண்டு. இரவில் இவர்களை கேட்காமலே ஏந்த திண்ணையில் அவர் தூங்கிவிட்டு காலையில் எழுந்துச்சி ஒரு காப்பி கொடுத்தாயி என்று சொல்லிவிட்டு காஃபி குடித்து விட்டு போவார். ஆனால் நம்முடைய வீடுகளின் அமைப்பையே நம்ம பெட்டி வீடுகளாக மாற்றிவிட்டோம். இந்த திண்ணையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம். எல்லா வீடுகளும் செவ்வக வடிவில் கட்டப்பட்டு விட்டன. 3 கேட் போடுகிறோம். உள்ளே வந்து ஒரு கிரில் கேட் 2.5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு தேக்கு கதவு. உலகத்தில் அந்த கதவை கடவுள் கூட வந்து திறக்க முடியாது, அப்படி ஒரு கதவு. அப்புறம் ஒரு காம்பவுண்ட் சுவர், அந்த காம்பவுண்ட் சுவருக்கு ஒரு இரும்பு கேட், உள்ளே ஒரு பூட்டு வெளியே ஒரு பூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வீடுறா இது, என் பொண்டாட்டி என் புள்ள, நாங்கள் மட்டும் வாழ்ந்துக்கிறோம், நாங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், நீ எக்கேடாச்சும் கெட்டு தொலை, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பயணி இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது, இந்த வீட்டில் நின்று பிச்சை கேட்க முடியாது. எனக்கு கேரளாவில் நான் போன வருஷம் போன போது ஒரு மிகப்பெரிய வீட்டை திறக்க சொல்லி என்னை கூட்டின்னு போனாங்க. எனக்கு அது பெரிய வீடெலாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் போயிருக்க மாட்டேன். அங்கே போனால் அப்படியே பயந்து நடுங்கிட்டேன் நான். அந்த வீடு 24 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடு. இந்தியாவில் தி பெஸ்ட் ஹோம் என்று அதற்கு அவார்டு கொடுத்துருக்கிறார்கள். அதனால் அந்த ஆர்கிடெக்ட் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த வீட்டை நான் அடி மனதிலிருந்து வெறுக்கிறேன்னு பேசினேன். எல்லோரும் சொன்னாங்க அந்த வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு. ஆனால் அவர் எனக்கு தான் பக்கத்தில் உட்காந்து எறா எடுத்து வச்சார். அவர் சொன்னார், பவானா நான் வந்து ஒரு கடையில் ஒரு சேல்ஸ் பையனாக வேலை செஞ்சவன், இன்றைக்கி துபாயில் இருக்கேன், தனிப்பட்ட முறையில் ஒரு ஷிப் வாங்கியிருக்கிறேன், நான் வந்தால் தங்குவதற்கு தான் இந்த வீடு கட்டியிருக்கிறேன். 8 பெட்ரூம் இருக்குது அந்த வீட்டில். அவரே வருஷத்துக்கு ஒரு மாதம் தான் வருவார், மீதி 11 மாதம் அவர் துபாயில் இருக்க போகிறார். இந்த 8 பெட்ரூம் உள்ள வீடு இந்த 11 மாதமும் பூட்டி இருக்க போகிறது. அப்போது மனித அகங்காரம் என்பது லிட்ரேச்சருக்கு, இலக்கியத்திற்கு முழுக்க எதிரான விஷயமாக இருக்குது. இப்படி 3 கேட் போட்டு நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, உள்ள ரூமுக்குள்ளே ஏசி போட்டு, பல வீடுகளில் ஏசி போடாமல் சில வீடுகளில் ஏசியும் போட்டு நாய் வளர்க்குறான். அது சௌரியமாக வச்சுக்கலாம். எந்த மனித நாயும் உள்ளே வராத அப்படின்னு 3 கேட்டு போட்டு உள்ள நாய் வளர்க்குறான். நாயோடைய வாழ்க்கை நடத்துகிறான். காலையில் 6 மணிக்கு வாக்கிங் கூட்டின்னு போகிறான், அதுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறான். அதெல்லாம் ஓகே. ஒரு சக ஜீவியை நீ நேசிப்பது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் மனிதர்களே வரக்கூடாத ஒரு வீட்டை நிர்மாணிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இங்கே தான் ஒரு இலக்கியவாதியின் தேவைப்படுகிறது ஒரு சமூகத்துக்கு. துரதிர்ஷ்டவசமாக நாம் படிக்கிற பாடப்புத்தகங்களில் இவ்வளவு ஆழமாகவும் அகலமாகவும் மனித வாழ்க்கை பேசப்படவில்லை. அது முழுக்க ஃபில்டர் பண்ணி, அது முழுக்க யாரோ
பல அறிஞர்களால் அல்லது அறிஞர்கள் என்று சொல்லப்படுபவர்களால் வடிவமைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட வாஞ்சிநாதன் என்கிற தேங்க்ஸ் இங்கே வச்சு வாஞ்சிநாதனை பற்றி நமக்கெல்லாம் புத்தகங்களில் ஒரு செய்தி இருக்கிறது. வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை திருநெல்வேலியில் இயற்கையாக கொட்டுகிற குற்றாலத்தில் கொட்டுகிற அந்த பேர் அருவியில் இந்தியர்களும் வெள்ளைக்காரர்களும் ஒன்றாக குளிக்கக்கூடாது என்று ஆஷ்துரை ஒரு சட்டம் போட்டதாகவும், அதை பொறுக்க முடியாத பல பேர் திருவூலச்சீட்டு போட்டு 24 வயதே ஆன ஒரு வருடம் கூட திருமணம் முடிந்து ஆயிருக்காத நிலையில் வாஞ்சிநாதனுடைய பெயர் அதில் வருகிறது. வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து மிக அருகில் ஆஷ்துரையை ஒரு அடி தூரத்தில் வைத்து தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறான். அந்த ரயில் நிலையமே பரபரப்பாக இயங்குகிற போது ஒரு கழிப்பறையில் போய் உள்ளே தாழிட்டுக் கொள்கிறான். தப்பிக்க முடியாது என்பது தெரிந்த பிறகு துப்பாக்கியை தன்னுடைய வாய்க்குள் வைத்து அதை மேல் நோக்கி வைத்து தன்னுடைய பிஸ்டனை அழுத்துகிறான். மூளை சிதறி வாஞ்சிநாதன் செத்துப்போகிறான். வாஞ்சிநாதன் மிகப்பெரிய தேச தியாகி என்று இன்றைக்கு வரையிலும் நீங்களும் நம் குழந்தைகளும் படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே இதை பற்றியான மறுவாசிப்பு ஒன்று வந்திருக்குது. குழந்தைகளுக்கு இப்படி விவாதபூர்வமான கல்வியை ஒரு கல்வி அமைப்பு தர வேண்டும். நான் சொல்லித்தரேன், நான் என் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, வாதியார் சொல்லுவார், அதை மட்டும் படி என்று சொல்வது அவர்களை ஒற்றைத்தன்மை உடையவர்களாய் மாற்றும். இந்த நாடு ஒற்றைத்தன்மை உடையதாய் மாற்றப்படுவதற்கு இப்படிப்பட்ட கல்வி முறைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது. இப்போது அந்த வாஞ்சிநாதனை பற்றியான இன்னொரு செய்தி இருக்குது, அது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆஷ்துரை ஒரு முறை திருநெல்வேலியை சுற்றி வருகிற போது ஒரு அருந்ததியர் காலனி வழியாக அவருடைய சாரட் ஒரு ஜீப் வருகிற போது ஒரு அருந்ததிய பெண் பிரசவ வழியில் ரோட்டில் நின்று துடித்து கொண்டிருக்கிறார். அவள் வீட்டுக்கு எதிரில் யாருமே அவளை கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலனியை நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறார்கள். ஆஷ்துரை தன்னுடைய ஜீப்பை நிறுத்திட்டு ஆஷ்துரிய மனைவியும் ஆஷ்துரையும் சேர்ந்து அந்த பொண்ணை அந்த ஜீப்பில் ஏற்றி திருநெல்வேலி மருத்துவமனைக்கு கூட்டு வந்து அந்த அருந்ததிய பெண்ணை காப்பாற்றுகிறார்கள். அவளுக்கு அங்கு தான் பிரசவம் நடக்கிறது. ஒருவேளை இந்த ஆங்கில ஆட்சி நீடித்தால் ஆஷ்துரை மாதிரியான ஒரு ஆள் திருநெல்வேலிக்கு எத்தனை நாள் கலெக்டராக இருந்தால் இந்த மாதிரியான ஜாதியற்ற ஒரு சமூகம் உருவாகிவிடுமோ என்கிற பயத்தில் வாஞ்சிநாதன் இந்த கொலையை செய்தான் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் இந்த குற்றச்சாட்டை மெய் என்று சொல்லவில்லை, ஆனால் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. ஆயிரா வெங்கடாஜலபதி எல்லாம் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். ஆனால் இப்படி விவாதிக்கிற ஒரு கல்வி நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் வேணுமா வேண்டாமா என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் குழந்தைகள் ஏற்றுக்கொண்டும் என்றால் ஒரு விவாதபூர்வமான கல்வி, ஒரு கிரியேட்டிவான கல்வி அந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிற போது அசோகர் 1847ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இவ்வளவு மரங்களை நட்டார் என்று வகுப்பெடுக்கிறார். இந்த குழந்தை டீச்சர் சொல்லும்போதே ஃபோனை பெஞ்சு கீழே எடுத்துன்னு போய் கூகுளில் தேடி எவ்வளோ மரம் நட்டார், அதில் எவ்வளோ மரங்களை கவர்மெண்ட்டே வெட்டிட்டு 3 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு மாற்றிடுச்சு, எவ்வளோ மரங்கள் இப்போ இற்று விழுந்துடுச்சு, எவ்வளோ மரங்கள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுக்குது, எல்லாத்தையும் குழந்தை கண்டுபிடிச்சிருது. கூகுள் ஒரு டீச்சருடைய மூளையை விட அதிகமாக செயல்படுகிறது. அந்த டீச்சர் கிளாஸை முடிக்கிறதுக்குள்ளே அந்த டீச்சருடைய மூளையை விட அதிகமான தகவல்களை அந்த குழந்தை சென்றடைந்து விடுகிறது. இப்போ நான் கேட்குறேன், அதுதான் தகவல்கள் எல்லாமே இந்த கூகுள் கிடைக்குதில்ல, கம்ப்யூட்டரில் கிடைக்குதில்ல, செல்ஃபோன்லேயே கிடைக்குதில்ல, அப்புறம் எதுக்கு சார் டீச்சர்?
அவங்களுக்கு எதுக்கு சார் டிஏ, அவங்களுக்கு எதுக்கு சார் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம், 1 லட்ச ரூபாய் சம்பளம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு குழந்தையை சமூக பயம் உள்ள குழந்தையாக மனிதனாக மாற்றுவதற்கு ஒரு ஆசிரியரும் பெற்றோரும் மட்டுமே தேவைப்படுகிறார். 60 குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பறையில் காமாட்சி இங்கே வா என்று கூப்பிட்டு 59 மாணவிகள் மத்தியில் அந்த குழந்தையின் தலையை கோதி 15 நாளைக்கு முன்னாடி அம்மா செத்துட்டாங்களே, யார் வீட்டில் சாப்பிட்ற என்று எந்த கூகுளும் கேட்காது, எந்த செல்ஃபோனும் கேட்காது. அப்போது ரத்தமும் சதையும் உணர்வும் உள்ள இன்னொரு மனுஷி, இன்னொரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுகிறார்கள். ஆனால் இந்த கல்வி என்பது விவாதம் உள்ள, விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களை வேறு ஒரு உலகுக்கு பயணிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இதுவரையிலும் நாம் படித்து கொண்டிருக்கிற கல்வியில் ஒரு 60% கூட நாங்கள் சொல்லுகிற மாதிரியான கல்வி இன்னும் வரவில்லை. அதனால்தான் தொடர்ந்து எழுத்தாளர்கள் வகுப்பறைகளுக்கு வெளியே போங்க என்று குழந்தைகளை சொல்கிறோம். இது ஒரு வகையில் அராஜகம்தான். அரசாங்கம் வகுப்பறைகளுக்கு உள்ளே வாங்க என்று குழந்தைகளை கூப்பிடுது, நாங்கள் வகுப்பறைகளுக்கு வெளியே போங்க என்று சொல்கிறோம். ரெண்டு ஒன்று தான். வகுப்பறைகளுக்கு உள்ளே நீங்கள் 10% கற்றுக்கொண்டால் வகுப்பறைகளுக்கு வெளியே நீங்கள் 90% கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சக மனிதனை கற்றுக்கொள்ளாமல், ஒரு சக மனிதனின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளாமல், ஒரு சக மனிதனின் கிளாஸ் வர்க்கத்தை என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளாமல் 2-3 நாட்கள் வெளியில் போய் சொல்லி பொறுக்கிட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விற்றுட்டு திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலில் வர வந்தால் நம்ம கூட படிக்கிற நம்முடைய சக மாணவன் என்று ஒரு குழந்தைக்கு உணர்த்தாமல் அந்த குழந்தையை வெறும் 8 பாடங்களை படிக்க வைப்பதில் ஒரு பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை நண்பர்களே. அப்புறம் இந்த கிரியேட்டிவான கல்வி, இந்த படைப்பூக்கமான கல்வி என்பது மிக மிக அவசியமாகிறது. ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் பாடம் நடத்துகிறார். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு போட்டு இணைக்கோடுகள் ஒன்றாக சேராது சொல்கிறார். 40 பேர் அந்த வகுப்பில் இருக்கிறார்கள். 39 பேர் அதை அப்படியே ஆமோதிக்கிறார். ஒரு குழந்தை எழுந்து ஏன் டீச்சர் சேராது என்று கேட்கிறார்கள். டீச்சருக்கே தெரியாது, ஏன்னா இணைக்கோடுகள் ஒன்றாக சேராதுன்னு மட்டும்தான் அவங்க படித்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேள்வி புதுசாக இருக்கிறது, அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் இதை கேட்க மாட்டான் என்று அவர்கள் உள்ளூர நம்புகிறார்கள். அவங்க உடனே போர்டில் 2 கோடு போட்டு இந்த கோடு மேலே போகுது, இந்த கோடு கீழே போகுது, இதை எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் என்று கேட்கிறார். அந்த பையன் அதோடு விடுவதாக இல்லை. அவன் கேட்கிறான், இந்த கோடுகளை போர்டுக்கு வெளியே எடுத்துன்னு போங்க என்று சொல்கிறான். கோடுகளை போர்டுக்கு வெளியே எடுத்துன்னு போனால் நம்முடைய உலகம், நம்முடைய பூமி உருண்டையானது. பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த இணைக்கோடுகள் ஒன்று சேரும் என்று அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன்தான் இந்த 39 பேரும் பிடி அசிஸ்டன்ட் ஆகிடுவாங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க, தாசில்தார் ஆகிடுவாங்க. அந்த ஒரு பையன்தான் விஞ்ஞானியாக மாறுவான். நாம் அந்த பையனைத்தான் சின்ன வயதிலேயே அவனுடைய கனவுகளைத்தான் ஏதோ ஒரு வகையில் கருக்கி விடுகிறோம். அப்போது ஒரு படைப்பூக்கமான கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக இந்த படைப்பூக்கமான கல்வி என்பது பாடப்புத்தகங்களில் மிக மிக குறைவாக இருக்கிறது. பாடப்புத்தகங்களை தவிர்த்து புத்தக கண்காட்சியில் கிடைக்கிற புத்தகங்களில் 90% அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த தேர்ந்தெடுப்பு தான் முக்கியம். எந்த புத்தகம் எப்படி இருக்கும், அது வாசித்தால் எப்படி இருக்கும் என்பதை கேட்பதற்காக, அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நானும் நக்கீரனும் இங்கே வந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய எல்லா டீச்சர்ஸ், தி பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லோரும் வகுப்பறைகள் தான் இருப்பார்கள் என்று நாம் தப்பாய் நினைக்கிறோம். என்னுடைய ஒரு பெஸ்ட் டீச்சர் கூட துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய வகுப்பறைகளில் இருந்ததே இல்லை. என்னுடைய வகுப்பறைகளில் நான் பார்த்த டீச்சர் மாதிரி உலகத்தில் நான் வாழவே கூடாது என்று நான் முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் நான் 7வது படிக்கும்போது 50 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கட்டவில்லை என்பதற்காக ஒரு வாத்தியார் என்னை ஃபெயில் ஆக்கினார். எங்கள் +2 வகுப்பில் எங்களோடு படித்த எங்கள் சக மாணவிக்கு எங்கள் தமிழாசிரியர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து லவ் லெட்டர் கொடுத்தார். எங்களில் பல ஆசிரியர்கள்
வாத்தியார் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போய் டியூஷன் நடத்தினார்கள். எங்களில் சில ஆசிரியர்கள் ஃபைனான்ஸில் பார்ட்னராக ஆனார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 10 வாத்தியார்களும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்தினார்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவர்கள் ஒருவரை கூட பின்பற்றக்கூடாது என்று நான் என்னுடைய மிகச்சின்ன வயசுலேயே முடிவெடுத்தேன். அப்போ உங்களுக்கு யார் சார் பெஸ்ட் ரைட்டர், உங்களுக்கு யார் சார் பெஸ்ட்டு டீச்சர் என்றால், என்னுடைய எல்லா பெஸ்ட் டீச்சர்களும் வகுப்பறைகளுக்கு வெளியே புத்தகங்கள் எழுதுபவர்களாக இருந்தார்கள், ஓவியம் வரைபவர்களாக இருந்தார்கள், இசை அமைப்பாளர்களாக இருந்தார்கள், சிற்பம் தீட்டுபவர்களாக இருந்தார்கள். இவர்களை என்னுடைய சின்ன வயதிலேயே நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய 10ஆம் வகுப்பில் ஜெயகாந்தனின் ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் என்கிற ராணிமுத்தில் வந்த ஒரே ஒரு நாவல் தான் என்னை எழுத்தாளனாக மாற்றியது. அந்த கதை எனக்கு தந்த பாதிப்பு, அந்த கதை எனக்கு ஏற்படுத்தின விவாதம், எனக்குள் ஏற்படுத்திய தர்க்கம் வாழ்க்கையை வேறு மாதிரியாக என்னை பார்க்க வைத்தது. ஆக நண்பர்களே, சின்ன வயதிலிருந்து உங்கள் குழந்தைகள் பாடப்புத்தகத்தை விட்டுவிட்டு ஒரு கதை புத்தகத்தை எடுக்கிற போது ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் வந்த மாதிரி தயவு செய்து அளந்து போகாதீர்கள். அந்த குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து பிரிக்கிறது என்றால் இன்னொரு மனிதனை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம். உங்கள் குழந்தை ஒரு புத்தகத்தை ஸ்பரிசிக்கிறது என்றால் அது நீங்கள் அல்லாமல் இன்னொரு மனிதனை தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம். நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த மனித ஜீவனில் மனிதர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரு புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும். நீங்கள் இந்த உலகத்தில் 100 புத்தகங்களை 20 வருடங்களில் படித்திருக்கிறீர்கள் என்றால் 200 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது அவ்வளோ சுலபம் இல்லை. 200 பேரின் வாழ்க்கையை, ஒரு தலித்தின் வாழ்க்கையை, ஒரு பிற்படுத்தப்பட்டவனின் வாழ்க்கையை, ஒரு பிராமணனின் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாதென்றால் 3 பேருடைய ஒரு புத்தகங்களை படிக்கிற போது முழுக்க உங்களால் அதிலேயே வாழ முடியும். இந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு உலகத்தில் புத்தகங்களை தவிர வேறு இன்னொரு விஷயத்தை என்னால் உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதம் இந்த அரங்குக்குள் வந்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளை கூட்டின்னு போங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களை ஷாப்பிங் கூட்டின்னு போகிறது, எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு டன்னாக சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, எப்போ பார்த்தாலும் குழந்தைகளுக்கு 10 ட்ரெஸ்ஸு 100 ட்ரெஸ்ஸு என்று வாங்கி கொடுப்பது, இந்த அநாகரிகங்களிலிருந்து குழந்தைகளை விளக்குங்கள். அவர்களுடைய அறிவுக்கு, அவர்களுடைய மனதிற்கு இதமான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. அந்த புத்தகங்களை உங்கள் குழந்தைகளோடு பேச விடுங்கள். குழந்தைகளோடு அவர்கள் அப்புறம் பேசட்டும். நீங்கள் முதலில் அந்த குழந்தைகளோடு அந்த புத்தகங்களோடு பேசுங்கள். ஒருவேளை ஒரு சிகரெட் பிடிக்கிற அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு நாமும் சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று தோன்றும். சின்ன வயதிலிருந்து ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருக்கிற அப்பாவையோ அம்மாவையோ பார்க்கிற ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரி நாமும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி ஒரு அற்புதமான சூழலை இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த புத்தக அரங்குக்குள் கொண்டு வந்திருக்கிறது. தயவு செய்து புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு மன ரீதியாக பிடிக்கவில்லை என்றால் அட்லீஸ்ட் அமைதியாக இருங்கள். குழந்தைகளே தங்களுடைய உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். நன்றி.